ராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசைகளோடு ஒவ்வொரு விடியலும் கண் விழிக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்வேன், நான் நிச்சயமாக சாதிப்பேன் என்று எழுந்திருக்கிறாய். நிச்சயமாக நீ எழுந்திருக்கும் அந்த எண்ணமானது உனக்கு பலிக்கட்டும். உன்னுடைய ஆசைகளோ அதிகமாக இருந்தாலும் அந்த ஆசைகள் அனைத்துமே உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்காகவும் தான் இருக்கிறது. ஆசைகள் என்பது எல்லோரும் தான் இது போல நடந்து கொள்ள வேண்டும், அந்த விஷயத்தை செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசைகளையும் தனக்குத்தானே அவர் அனைவரும் செய்து கொள்வார்கள். ஆனால் நீ அப்படி கிடையவே கிடையாது. ஆசைகளை என்ன தெரியுமா செய்கிறாய்? குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வீட்டை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய குடும்பம் அனைவரையுமே காப்பாற்ற வேண்டும். இப்படித்தான் நீ நினைக்கிறாய். என்னுடைய தங்கமான பிள்ளையே, உன்னுடைய எண்ணமானது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறதோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையானது அமையட்டும். எனக்கு உன்னிடம் பிடித்த விஷயம் என்ன தெரியுமா? சொல்கிறேன் கே. யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டாய். அவர்கள் யாராவது ஒருவன் ஏதாவது நகை பணம் வைத்திருந்தால் நீ என்னிடம்தான் வந்து கேட்பாயே தவிர அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட மாட்டாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் முதலில் சொல்வது, இது போல மற்றவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது என்றுதான் நீ சொல்வாய். யாரும் இப்பொழுது அப்படியெல்லாம் சொல்வது கிடையாது. ஒருவனுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் உனக்கு வந்தால் தெரியும், உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருந்தால் தெரியும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் நீ எப்படி தெரியுமா? இது போன்ற கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்று நீ வேண்டிக் கொள்வாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆசைகள் படியும், உன்னுடைய கனவுகள் படியும், நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அப்படியே உன்னுடைய ஆசைகள் படியும், கனவுகள் படியும், நடக்கட்டும். இனிமேல் நீ எடுக்கும் முடிவுதான் உன் குடும்பத்தில் நிலையான முடிவாக இருக்கும். எத்தனையோ நபர்கள் வந்து உன்னுடைய குடும்பத்தில் ஏதேதோ விஷயங்கள் எல்லாவற்றையுமே செய்வார்கள். ஆனால் உனக்கு ஒன்று தோன்றும், நம்முடைய வாழ்க்கை நம்மால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, யார் யாரோ வந்து ஏதேதோ விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் நம்மளால் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியவில்லையே என்ற ஒரு கவலை. தங்கமான பிள்ளையே, எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதும் உனக்கு எல்லா விஷயங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவும் எனக்கு நன்றாகவே தெரியும். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நீ என்னுடைய பிள்ளை. நீ பொறுத்து பொறுத்து அனைத்து விஷயங்களையும் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. எல்லா நல்ல விஷயங்களையும் நான் வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய பிள்ளைகளுக்குத்தானே தரப்போகிறேன். நீ விடியும் பொழுது நினைக்கிறாயே ஒவ்வொரு விஷயத்தையும், நான் இன்று இதை செய்வேன் அதை செய்வேன் என்று. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நினைத்து கொண்டே இரு. ஏனென்றால் எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் சாதிப்பீர்கள். ஜெயிக்க வேண்டும் என்றால் ஜெயிப்பீர்கள். இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் செல்வீர்கள். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மிக பெரிய ஒரு ஆளாக மாறுவீர்கள். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் எப்பொழுதும் தோற்று மட்டும் போமாட்டீர்கள், ஜெயிப்பீர்கள். உங்களுடைய தோளை நீங்களே தட்டி கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாகத்தான் மாறுவீர்கள். எனக்கு வயதாகிவிட்டதே, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எந்த ஒரு துணையும் இல்லையே, என்ன செய்ய முடியும் என்றால் உங்களுடைய வயதிற்கு தகுந்தது போலும் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு துணையாகவும் இந்த வாராகி இருந்து உங்களுக்கு நல்வழி நடத்தி உங்களை வாழ வைப்பேன். நான் எப்பொழுதுமே ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், ஆனால் அந்த வாக்கை செய்து தரும் வரைக்கும் நான் அதே ஒரே மூச்சிலேயே உறுதியாக நிற்பேன். அதுபோலத்தான் இப்பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறேனோ அனைத்து விஷயங்களையுமே செய்து தருவதற்காக முழு மூச்சோடு வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். காலங்கள் நகர நகர உனக்கு பயமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கிறதே, வாழ்க்கையில் எல்லாமே மாறுமா மாறாதா என்ற பயம். ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா சகலமும் உனக்கு கிடைக்கும். காலம் முழுவதும் உன்னை நிச்சயமாக நான் வாழ வைப்பேன்.
பல நாள் பல பேருக்கு உதவி செய்தேன். என்னை வணங்காதவர்களுக்கே உதவி செய்தேன். என்னையே நம்பிக்கொண்டு இருக்கும் உனக்கு உதவி செய்யாமல் நான் இருப்பேனா சொல் பார்க்கலாம்? உதவிகளை செய்வேன். நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு பூஜை எடுக்கும் பொழுது என்ன சொன்னாய் சொல் பார்க்கலாம்? நீங்கள் என்னுடைய அம்மா. அம்மாவென்று உரிமையோடு நான் கேட்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அனைத்தையும் செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் கேட்கிறேன். நீங்கள் நிச்சயமாக எனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தாருங்கள் அம்மா என்று தானே நீ கேட்டாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆசைகள் படி நிச்சயமாக அனைத்துமே நடக்கும். பல்லாண்டு காலம் நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாக நல்லபடியாகவே இருப்பீர்கள். எந்த ஒரு காரணம் கொண்டும் நீங்கள் பயந்து நடுங்க வேண்டாம். இப்பொழுது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை நிச்சயமாக அந்த விஷயங்களானது உனக்கு நடத்தி தரப்படும். உன்னுடைய வாழ்வில் நீ எதெல்லாம் இழந்தோம் என்று நினைத்தாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே உனக்கு திரும்ப கிடைக்கும். நான் இருக்கும் பொழுது யாரை கண்டும் எதை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை. நீ எல்லா நாளுமே சீரும் சிறப்புமாக இருந்து கொண்டு நம்பிக்கையோடு அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இரு. பல்லாண்டு காலம் நீ சந்தோஷமாகவே இருப்பாய். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை. சந்தோஷமான விஷயத்தை நீ நினைத்தால் மட்டுமே போதுமானது. நல்லதையே செய். நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். காலம் முழுவதும் யாரும் எப்பொழுதும் இதை சொல்வார்களோ அதை சொல்வார்களோ என்று நீ நினைக்க வேண்டாம். நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றைய நாள் உன்னுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான நாளாகவே அமையும். எல்லா நிலையிலும் உன்னுடைய கஷ்டத்தை நான் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உன்னை மீட்டு கரை சேர்ப்பேன். தைரியமாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இன்பமும் வரும், யோகமும் நிச்சயமாக உங்களுக்கு வரும். நான் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. நல்லதையே யோசிக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நல்லதுதான் நடக்கும். வாழ்நாள் முழுவதும் நீ இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாகவும் சகல விஷயங்களையும் பெற்று எப்பொழுதும் நிம்மதியாக இரு. நீ நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அனுகிரகத்தோடு பல நாள் பல விஷயங்களை புதிதாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிப்பாய். நிச்சயமாக இனி எந்த ஒரு நிலையிலும் இது இல்லையே அது இல்லையே என்று சொல்லாமல் சகலங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.